அவசியம் இல்லை. நம்மால் முடிந்த சின்ன சின்ன அர்ப்பணிப்புகளை செய்வதற்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? சஹாபாக்களின் தியாகத்தை நம்ம பார்க்கிறோம், நன்மக்களின் தியாகத்தை பார்க்கிறோம், தூதர்களின் தியாகத்தை பார்க்கிறோம். அதிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட பாடம் என்ன? நான் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய நான் தயாரா இருக்கிறேனா? நேரத்தை தியாகம் பண்ண தயாரா இருக்கிறேனா? பொருளாதாரத்தில் என்னால் இயன்ற ஒரு பங்களிப்பை தியாகம் செய்வதற்கு தயாரா இருக்கிறேனா? தமிழ்நாட்டில் தௌஹீத் வளர்ந்தது காரணம் தியாகம் தானே. ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள மக்கள் அடி உத வாங்காட்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருப்போமா? பள்ளிவாசல தொலை போனா அடிச்சான், தப்தர் புக்கு தரமாட்டேன்னா, மௌத்தா போயிட்டு அடக்கம் பண்ண விட மாட்டோம்னா, அப்படி அச்சுறுத்தும் பொழுது பயப்படாம இருந்தான். தரமாட்டியா போட வேண்டாம். அவ்வளவு கஷ்டப்பட்டு தானே இன்னைக்கு கொள்கை வளர்ந்துச்சு. ஆனா எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்றதற்கு பிறகு இன்னைக்கு நம்ம சிரமப்பட தயாரா இருக்கிறோமா? கஷ்டப்பட தயாரா இருக்கிறோமா? ஒரு திருமண பிரச்சாரமே பண்ணுவோம், ஒரு மெகாபன் பிரச்சாரம் பண்ணுவோம்னா ரொம்ப யோசிக்கும். ஜாபிர் அவர்களுடைய தகப்பனார் அப்துல்லா சிரமப்பட்டாரே, அதோடு நம்முடைய இந்த வேலையை ஒப்பீடு செய்து பாருங்க. யாசிர் அவர்கள் கொல்லப்பட்டாரே, சுமையா அவர்கள் கொல்லப்பட்டார்களே, உபைப் அவர்கள் கொல்லப்பட்டார்களே, நேரத்தை எல்லாம் சொல்லி நாளை சொல்லி இந்த நாளில் இந்த நேரத்தில் உன்னை கொல்வோம் என்று சொன்ன போதும் அச்சப்படாமல் தான் மரணிப்பதற்கு தயார் என்று வெளிப்படுத்தினாரே. அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு மெகாபன் பிரச்சாரத்துக்கு போறது சிரமமா? நமக்கு பணி செய்வதற்கு நம்ம யோசிக்கிறோம். 500 பேர் இருக்கிறோம், மக்கள் இல்லாம இல்ல. இந்த மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு சுமத்தி இருக்கிற பணிகளை பொறுப்புகளை விளங்காம இருக்கும். அல்லாஹ்வின் தூதருக்கு வழங்கப்பட்ட இந்த பொறுப்பு, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இந்த பொறுப்பை சுமத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். நாள் முழுக்க இதுலயே கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாரத்துல ஒரு 2 நாள் தனிநபர் தாவாவுக்கு போக முடியாதா? அவர்கள் சிந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், நாம் தாவா செய்வதற்கு தயாரா இருக்கிறோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, சத்திய மார்க்கத்தை மக்களிடையே எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னால் தேர்வு செய்யப்பட்ட தூதர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் வழங்கவில்லை. தூதர்களோடு சேர்ந்து அந்த தூதர்களை பின்பற்றுகிற முஸ்லிம்களுக்கும் அப்பொறுப்பை அல்லாஹ் வழங்கியிருந்தார். நீங்கள் எந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் இறை தூதர்கள் மட்டுமே இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் என்று நீங்கள் பார்க்க இயலாது. அது சாத்தியமும் இல்லை. எல்லா காலகட்டத்திலும் இறை தூதர்களுக்கு பக்கபலமாக, இறை தூதர்களுக்கு உறுதுணையாக இந்த மார்க்கத்தை மக்களிடையே எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய பல்வேறு நன்மக்களும் தேவைப்பட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஈசா நபி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க. மக்களிடம் தௌஹீதுக்கு மாற்றமான இறை நிராகரிப்பை மக்களிடம் பார்க்கிறார்கள். ஃபலம்மா ஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர், மக்களிடம் குஃப்ரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த பொழுது அவர் கேட்டார், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று மக்களிடம் கேட்டார். காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், ஹவாரியின்கள் சொன்னார்கள். ஹவாரியின்கள் என்றால் சத்தியத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள், தூதர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் என்கிற சொல். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் அந்த பெயர் சொல்லப்பட்டது. காலல் ஹவாரியூன், ஹவாரியின்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விற்காக உதவி செய்பவர்கள், அல்லாஹ்விற்கு எந்த உதவியும் தேவையில்லை, ஆனால் நம்முடைய மார்க்கத்திற்காக உழைப்பு செய்வதை, அவனுடைய மார்க்கத்திற்காக பாடுபடுவதை அல்லாஹ்விற்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள், அல்லாஹ்வினால் இந்த மார்க்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் புகழாரம் சூட்டுகிறார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடம் என்னுடைய உதவியாளர்கள் யார், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டீர்களா என்று ஒரு தூதர் கேள்வி எழுப்புகிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? தூதர்கள் மட்டுமே இந்த பணியை செய்துவிட முடியாது. தூதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தொண்டுள்ளம் கொண்டவர்கள் வேண்டும், அர்ப்பணிப்பு சிந்தனை, அர்ப்பணிப்பு மனப்பான்மை கொண்டவர்கள் வேண்டும். அப்படியான அர்ப்பணிப்பு கொண்ட தொண்டர்களை ஒவ்வொரு தூதர்களும் பெற்றால் மட்டும்தான் இந்த சத்திய மார்க்கத்தை உலகெங்கிலும் எடுத்து சொல்ல முடியும். இன்றைக்கு இஸ்லாம் உலகெங்கிலும் பரவி இருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்ன மார்க்கத்தை உலகெங்கிலும் எடுத்து சொல்வதற்குண்டான தியாகமிக்க மனப்பான்மை கொண்ட தோழர்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். நபிகள் நாயகம் திசை காட்டக்கூடிய திசைகளுக்கெல்லாம் எந்த திசையை காட்டுகிறார்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு மிக்க தோழர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். இத்தனைக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை அவர்கள் தங்கள் அளவில் கடைபிடிப்பது மிகவும் சிரமமானது. இன்றைக்கு நாம் மிகுந்த சுதந்திரமாக மார்க்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தேதியில்
ஐவேளை அல்லாஹ்வை நாம் தொழுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்முடைய வணக்க வழிபாடுகளை செவ்வனே நிறைவேற்றுவதில் எந்த தடையும் இல்லை. நாம் நினைக்கின்ற திருக்குரானிலிருந்து நாம் விரும்புகிற கருத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய முடியும். அத்தகைய சுதந்திரம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எங்கும் மேடை போட்டு இஸ்லாத்தை, ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பலம் இருக்கிறார்கள். அல்லாஹ் அத்தகைய ஒரு செல்வத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். ஆனால் இஸ்லாம் பரவ துவங்கிய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவை அனைத்தும் ஒரு சேர வழங்கப்பட்டிருந்ததா? இல்லை. மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதை விட்டுவிடுங்கள், தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துவதே அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருந்தது. ஒருவர் நான் முஹம்மதை பின்பற்றுகிறேன் என்று சொன்னாலே அச்சுறுத்தல். இஸ்லாத்தை நான் கடைபிடிப்பவன் என்று பகிரங்கமாக சொல்ல முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இன்றைக்கு யாரும் சொல்ல முடியும். ஆனால் அன்றைக்கு மக்கமா நகரில் இந்த ஏகத்துவ கலிமாவை உரத்து சொல்லக்கூடிய தைரியம் பலருக்கு இல்லை. காரணம், இந்த வாசகத்தை சொல்லிவிட்டால் போதும், அடி உதை நிச்சயம் விழும். அபூதர் அல் கிஃபாரி அவர்களின் வரலாற்றை நாம் படித்திருப்போம். மக்காவிலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒரு ஊரில், ஒரு கிராமத்திலிருந்து வந்தார். நபிகள் நாயகத்தை சந்தித்து ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் ஊருக்கு செல்லுங்கள், இப்போது பிரச்சாரம் செய்யும் சூழல் இல்லை என்று அறிவுறுத்தினார்கள். ஆனால் அவர் கேட்கவில்லை. நான் ஏற்றுக்கொண்ட இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லியே தீர்வேன் என்றார். காபாவிற்கு வந்தார். இணை வைப்பாளர்கள் எல்லாம் அழைத்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொன்னார். அன்றைக்கு அந்த கலிமாவை சொல்வதுதான் தௌஹீத் பிரச்சாரம். கலிமாவை சொல்றதுன்னா வெறும் கலிமா சொல்றது இல்லை, அன்றைக்கு அதுதான் பிரச்சாரம். 300க்கும் மேற்பட்ட கற்களை, சிலைகளை வணங்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் லா இலாஹ, கடவுளே இல்லை, நீங்கள் வணங்குபவைகளெல்லாம் கடவுள் கிடையாது, இல்லல்லாஹ், அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறானே அவன் மட்டும்தான் கடவுள் என்று சொல்வதே மிகப்பெரிய பிரச்சாரம். அபூதர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அடி உதை. ஒரு நாள் அடி வாங்கிட்டு அதோட ஊருக்கு கிளம்பியிருக்கலாம்ல, அந்த விவரம் கூட அவருக்கு இல்லை. 2வது நாள் அங்கதான் தங்கினார், பிரச்சாரம் பண்ணார், அடி வாங்கினார். ஏனை நபித்தோழர்களாம் அவரை அழைத்து புத்திமதி சொல்லி ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். தன்னுடைய ஊரில் போய் அவர் சும்மா இருக்கலை. கிஃபார் என்கிற தம்முடைய முழு கோத்திரத்தையும் இஸ்லாத்திற்கு அழைத்து வந்த பெருமை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே சாரும். அந்த அளவிற்கு பிரச்சாரத்தில் ஈடுபாடு கொண்டவர். இங்கே நாம் எண்ணி பார்க்க வேண்டியது, மக்காவில் நபிகள் நாயகம் இந்த பிரச்சாரத்தை துவங்கிய காலகட்டத்தில் ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துவதே சிரமம். முஸ்லிம்னு சொன்ன அடி, அவருடைய உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படும். பிலால் அவர்கள் சிரமப்பட்டது எதன் பெயரால்? அம்மார் அவர்கள், யாசிர் அவர்கள், சுமையா அவர்கள், ஹப்பாப் அவர்கள், ஹுபைப் அவர்கள், ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல்வேறு நபித்தோழர்கள், அபூபக்கர் அவர்களை போன்று பொருளாதார குடும்ப பின்புலம் கொண்டவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். உமர் அவர்களை போன்று வீர தீரத்தில் அறியப்பட்ட ஒரு சிலர் தப்பித்துக் கொண்டார்கள். அவர்கள் அல்லாத சாமானிய மக்கள் பெரும் அச்சுறுத்தலுக்கும் கொடுமைக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். யாசிர் கொல்லப்பட்டார், அவருடைய மனைவி சுமையா கொல்லப்பட்டார்கள். அவங்களுடைய மகன் அம்மார் அவர் மாத்திரம் பிழைத்துக் கொண்டார். அவர்கள் கொல்லப்படுகிற சூழல் ஏன் வந்தது? ஒரே ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் போதும், இந்த கொள்கை எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இந்த கொள்கையை விட்டுவிட தயார், காலம் காலமாக ஊர் வழக்கம் என்னவோ அதிலே நாங்கள் நீடித்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டால் போதுமானது, உயிர் பிழைத்துக் கொண்டிருக்க முடியும். அதை சொல்ல அவர்கள் தயாரில்லை. எதை சொன்னால் அவர்கள் மக்காவிலேயே நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமோ ஒரு வார்த்தை சொல்வது எளிது. முஹம்மதை நான் மறுக்கிறேன், அவர் சொல்லும் எதையும் நான் செவிமடுக்க மாட்டேன், அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் போதும், உயிர் பிழைத்துக் கொள்வார்கள். கொள்கையை விட்டிருந்தால் யாசிர் பிழைத்துக் கொண்டிருப்பார், நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார். யாசிர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார், சுமையா அவர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அதை சொல்வதற்கு, இந்த கொள்கையை விடுவதற்கு அவர்கள் தயாரில்லை. உயிரே போனாலும் இந்த கொள்கையை நாங்கள் விடமாட்டோம் என்கிற உறுதியை அவர்கள் வெளிப்படுத்தினார். இங்கே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம், அவ்வளவு சிரமம் இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்துவதே சிரமம், பிரச்சாரம் 2வது. அதையெல்லாம் தாண்டி ஹுபைப் அவர்களினுடைய வரலாற்றை நாம் படித்திருப்போம். சிறை பிடிக்கப்பட்டார், கொல்றதுக்கு தேதி, நாள், நேரம் எல்லாமும் சொல்லியாயிற்று. அதுவும் ஆரம்ப காலம், முஸ்லிம்கள் கடுமையான அச்சுறுத்தலுக்கும் நெருக்கடிக்கும் உள்ளான ஒரு காலகட்டம். அவரை பிடித்து வைத்திருப்பவர்கள்
நாலு சொல்லி நேரத்தை சொல்லி இந்த நாளில் இந்த நேரம் நீ கொல்லப்படுவாய் சொல்லிட்டாங்க. அவர் ரிலாக்ஸா இருக்கிறார். கொல்லப்படுகிற நாள் வந்தது, கொல்லப்படும் நேரம் வந்தது, கொலையாளி வந்தார். உன்னை கொல்ல போகிறேன், இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் 2 ரக்காத் தொழுகணும். அவர் ரிலாக்ஸா கேட்டது என்ன? 2 ரக்காத் நான் தொழுகணும். அப்படியா? தொழுகிறார். வேக வேகமாக தொழுகிறார். வேக வேகமாக தொழுது சலாம் கொடுத்து முடிச்சுட்டு சொன்னாரு, நான் பொதுவாக இப்படி தொழ மாட்டேன். நான் உயிருக்கு பயந்து தொழுகையை நீட்டுகிறேனோ என்று நீ எண்ணிவிடக்கூடாது. எனக்கு உயிர் பயம் இல்லை. நான் சாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அவர் ஒரு கவிதை படித்தார். சாகுற நேரத்தில் யாராவது கவிதை படிப்பாங்களா? நாம இருந்திருந்த அந்த வாய்ப்பை, உனக்கு என்னப்பா வேணும்? தொழுகை ஒரு 2 ரக்காத் தொழுகணுங்க. தொழுதோம்னா பக்ராவை ஓதுவார். ஆலை இம்ரான் பக்ரா ஆலை இம்ரான் தெரியாட்டி கூட குலுலா வகதியை ரிப்பீட் மோடல 120 தடவை ஓதிடுவார். அவர் ரொம்ப சுருக்கமாக தொழுகையை முடிச்சுட்டு அது காரணம் சொன்னார், நான் தொழுகையை நீட்டித்தான் தொழுவேன். இவ்வளவு சுருக்கமாக தொழுவது என்னுடைய வளமையில் இல்லை. ஆனால் நான் கொல்லப்படுவதற்கு பயந்து இவ்வாறு தொழுகையை சுருக்கி கொண்டேன் என்று நீ சொல்லிவிடக்கூடாது. அந்த எண்ணம் உனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. முகம்மதின் தோழர்கள் மரணத்திற்கு பயந்தவர்கள் என்கிற எண்ணம் உனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ஆகவே நான் தொழுகையை சுருக்கி கொண்டேன். அதற்கு பிறகு அவர் கவிதை படித்தார். மா உபாலி ஹீன உக்குத்தலு முஸ்லிமன் வலஸ்து உபாலி ஹீன உக்குத்தலு முஸ்லிமா. நான் முஸ்லிமாக கொல்லப்படுகின்ற நிலை ஏற்பட்டு விட்டதற்கு பிறகு கொல்லப்படுவதை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் இப்ப முஸ்லிமா இருக்கிறேன். ஏகத்துவத்தில் நான் மரணிக்க போகிறேன். ஒரு முஸ்லிமாக நான் கொல்லப்படும் பொழுது வேறு எதை பற்றியும் நான் கவலை கொள்வதற்கு தயாரில்லை. அலா ஐயி ஜம்பின் கான ஃபில்லாஹி மஸ்ரஇ. என்னுடைய வீழ்ச்சி, என்னுடைய வீழும் இடம், நான் கொல்லப்பட்டு கிடக்கிற இடம் எனக்கு பொருட்டல்ல. ஏன்? என்னுடைய மரணம் அல்லாஹ்வுக்கென்று ஆகிவிட்டதற்கு பிறகு. அவர் படிக்கிற கவிதையில் சொல்றார், வதாலிக ஃபீ தாத்தில் இலாஹ். இது அல்லாஹ்வின் விஷயத்தில் நடக்கிறது. என்ன நீ கொல்றது எதுக்காக நீ கொல்ற? உன் குடும்பத்தாரை நான் கொலை செய்தேனா? அதற்கு பகரமாக என்னை நீ கொலை செய்கிறாயா? உனக்கும் எனக்குமான பிரச்சனை இன்றைக்கு என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் அல்லாஹ்வுடைய விஷயம் தானே. அல்லாஹ்வை மறுத்துவிட்டால் நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும். அப்ப என்னுடைய மரணம் அல்லாஹ்விற்கு என்று ஆகிவிட்டதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், யுபாரிகு அலா அவுசாலின் ஷில்வின் முமஸ்ஸஇன். நீ எங்கெங்கெல்லாம் என்னுடைய உடலில் வெட்டுவாயோ, கூறு போடுவாயோ, அத்தனை இடங்களிலேயும் அல்லாஹ் நாடினால் எனக்கு அருள் வளத்தை வழங்குவான் அப்படின்னார். நீ எங்கெங்கெல்லாம் வெட்டுவேன்னு எனக்கு தெரியும், எப்படி வெட்டுவாய் என்று எனக்கு தெரியும். என்னுடைய மரணம் அல்லாஹ்விற்கென்று ஆகிவிட்டதற்கு பிறகு நீ என்னுடைய உடலில் வெட்டும் இடங்களில் எல்லாம் அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை வழங்குவான். ஆகையினால் என் மரணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொன்னவர் ஹுபைப். அவருடைய வரலாறு ஏனைய நபித்தோழருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நெருக்கடியில் இறை மறுப்பாளர்களிடம் மாட்டிவிட்ட முஸ்லிம்கள் அதற்காக அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இவருடைய மரணம் மிகப்பெரிய உத்வேகத்தை மூமின்களுக்கு கொடுத்தது. ஏனைய நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், ஹுபைபின் மரணத்திற்கு பிறகு இருந்துதான் எந்தெந்த நபித்தோழர்கள் எல்லாம் யாரேனும் ஒரு இறை மறுப்பாளனிடம் அகப்பட்டு விட்டால், கொல்லப்படும் சூழல் வந்தால் 2 ரக்காத்துகள் தொழுவதை வழக்கமாக்கி கொண்டார்கள். ஹுபைப் எப்படிப்பட்ட ஒரு நடைமுறை உருவாக்கிட்டார் பாருங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த சஹாபாக்கள் இறை மறுப்பாளர்கிட்ட மாடிட்டாங்க, அடிமைகள் கொல்லப்படுகிற சூழல் வந்து விட்டது. ஹுபைபின் மரணம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம். மரணத்திலிருந்து நாம் விரண்டோடக்கூடாது. கொல்லப்படுகிற வாய்ப்பு ஏற்பட்டால் அந்த நேரத்திலேயும் 2 ரக்காத் அல்லாஹ்வை தொழுது வணங்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை விதைத்து விட்டு சென்று விட்டார். எப்பேற்பட்ட உத்வேகத்தை மூமின்களுக்கு வழங்கிவிட்டு சென்று விட்டார். அன்றைய காலகட்டத்தில் அவ்வளவு நெருக்கடியில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மரணம் ஒரு பொருட்டாகவே இருக்கவில்லை. காரணம், இறை மார்க்கத்திற்காக என்று ஆகிவிட்டதற்கு பிறகு. ஜாபிர் பின் அப்துல்லா என்கிற நபித்தோழரை பற்றி நாம் நன்கு அறிவோம். அந்த நபித்தோழரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜாபிர் பின் அப்துல்லா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு பார்த்துருக்கிறோம்ல. அவருடைய தகப்பனார் அப்துல்லா, ஜாபிர் பின் அப்துல்லா, அப்துல்லாவின் மகன் ஜாபிர். அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் ஜாபிர் அவர்களுடைய தகப்பனார். உஹது யுத்தத்திற்கான அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அதில் பங்கெடுக்க செல்கிறார். பங்கெடுக்க செல்லும் பொழுது தம்முடைய மகனிடம் அவர் சொல்கிறார்கள் தான் முக்கியமான அறிவுரை. அவர் சொல்றார், ஜாபிர் அவர்களே, நீங்கள் இங்கே இருங்க, மதீனாவில் ஊர்லேயே இருக்கிறாங்கல்ல, நீங்கள் இங்கே இருங்க, நான் யுத்தத்துக்கு போகிறேன். தகப்பனார் சொல்கிறேன், நான் யுத்தத்துக்கு போகிறேன். எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் பார்த்து கொள்வதற்கு ஒரு ஆள் வேண்டும். இல்லை என்று சொன்னால்
ல உஹிப்பு அன் துக்குத்தல பைன யதை, எனக்கு முன்பாக நீங்கள் கொல்லப்படுவதையே நான் விரும்புவேன் அப்படின்னார். அப்துல்லா சொல்றார் ஜாபிர்கிட்ட, நீங்க இங்க இருங்க, நான் யுத்தகலத்துக்கு போறேன், நீங்க என்னுடைய மகள்களை பார்த்துக்குங்க. யுத்தகலத்துக்கு போகும்போது ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருந்தால் ஒரு ஆள் போனாலும் போதுமானதுதான். தந்தை சொல்கிறார், மகனிடம் அறிவுரை சொல்கிறார், நீங்க வீட்டில் இருங்க, சகோதரிகளை பார்த்துக்குங்க, இந்த பெண் பிள்ளைகள் மாத்திரம் எனக்கு இல்லாவிட்டால் உங்களையும் நான் அழைத்து செல்வேன், உங்களை வீட்டுக்குள்ள வைக்க மாட்டேன், அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உங்களை அழைத்து செல்வது மட்டுமல்ல, அந்த யுத்த காலத்திலேயே எனக்கு முன்பாக, என் கண்ணுக்கு முன்பாக நீங்கள் கொல்லப்படுவதையே நான் விரும்புவேன். அப்படின்னா இந்த மார்க்கத்தை எவ்வளவு நேசித்திருக்கிறாங்க, இந்த கொள்கை எவ்வளவு நேசித்திருக்கிறார்கள், தன் காலத்தைய முஸ்லிம்களை எந்த அளவிற்கு, மக்களை எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறார்கள், நபிகள் நாயகம் சொன்ன சொல்லுக்கு எவ்வளவு மதிப்பளித்திருக்கிறார்கள். தன் மகனை இழப்பதற்கு தயாரிக்கிறார். நீங்க எங்க இருக்க, நான் போறேன். போயாச்சு. ஜாபிர் நினைக்கிறார் தகப்பனார் வருவார், 6-7 பெண் பிள்ளைகள், தகப்பனார் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தகப்பனாரை 3-4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் சொல்றாங்க, தகப்பனார் முகத்தையே குறி வச்சு சின்ன பின்னமா செதைச்சிட்டாங்க அப்படிங்கிறார். ஆடையை அகற்றி பார்க்க முற்படுகிறார். குடும்பத்தாட்கள், அங்குள்ள சகாபாக்கள்லாம், பார்க்காதீங்க ஜாபிர், பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க, முகத்தை பார்க்காதீங்க. நம்ம இன்னைக்கெல்லாம் சொல்லுவோம்ல, விபத்தில், கோர விபத்தில் ஏற்பட்டுட்டா உடம்பு பிள்ளைங்க பார்க்க வரும்போது பார்க்க வேண்டாங்க, பிள்ளைங்க பார்க்க வேண்டாம், உள்ள அனுப்புங்கன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஏனைய நபித்தோழர்கள் சொன்னாங்க. ஜாபிரை பார்க்காதீங்கன்னாங்க. ஆடையை முகத்தை மறைச்சிட்டாங்க, பார்க்க விடலை. 2வது முறையும் போறாரு, முகத்தை மறைத்து கொண்டிருக்கிற ஆடையை விளக்க முற்பட்டார். அப்போதும் பார்க்காதீங்க, போங்க போங்கன்னாங்க. நபிகள் நாயகம் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை, அந்த சபையில் இருந்து கொண்டு ஜாபிரை பார்க்க விடுங்கன்ட்டாங்க. ஜாபிரை பார்க்க விடுங்க. முகத்தை திறந்து பார்க்கிறார், கவலைப்படுறார். அடக்கம் செய்வதற்காக வேண்டி செல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் மறுமுறை ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள், யாரையும் அவங்கவுங்க ஏரியாவில் பகுதியில் அடக்கம் செய்யாதீங்க, உஹதுல கொல்லப்பட்ட அனைவரையும் அந்த களத்திலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு அறிவுறுத்தி விட்டான். ஆகவே உடல்கள் அனைத்தையும் அங்கே கொண்டு வந்து விடுங்கள், களத்துக்கு கொண்டு வாங்க, உஹது யுத்தம் நடந்துச்சுல, கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே கொண்டு செல்ல அடக்கம் செய்யப்பட்டது. உம்ராவுக்கு போனவங்க யாராவது இருந்தீங்கன்னா தெரியும், உஹது யுத்தம் நடைபெற்ற இடத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டு போவாங்க. அப்போ ஒரு கம்பி போட்டு ஒரு பெரிய மையவாடி இருக்கும். அந்த மையவாடி தான் அந்த யுத்தகலத்தில் பங்கேற்ற அனைத்து சஹாபாக்களும் அடக்கம் செய்யப்பட்ட இடம். உஹதுல யார் யாரெல்லாம் கொல்லப்பட்டாங்களோ, எந்தெந்த முஸ்லிம்கள்லாம் கொல்லப்பட்டார்களோ அடக்கம் செய்யப்பட்ட இடம். அந்த அடக்கம் செய்யப்பட்ட பல்வேறு நபித்தோழர்களில் ஒருவராக ஜாபிர் அவருடைய தகப்பனார் அப்துல்லாவும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, தன்னுடைய மகனை இழப்பதற்கு அவர் தயார் என்கிறார். இப்படிப்பட்ட தியாகங்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்திருக்குமா? உலகமெங்கிலும் இஸ்லாம் வளர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்தந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த மக்களின் தியாகம், நபித்தோழர்களின் காலத்தில் வாழ்ந்த மக்களின் தியாகம், தாபீன்களின் காலத்தில் வாழ்ந்த மக்களின் தியாகம், அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைமுறையிலையும் தியாகம் செய்யக்கூடிய தொண்டு உள்ளம் உண்ட பல்வேறு நபர்கள் இருந்த காரணத்தினால்தான், அவருடைய உழைப்பினால தான் இஸ்லாம் வளரும். இல்லைன்னா இங்கே எப்படி வந்திருக்கும்? நம்மளாம் இங்கே சிந்திச்சு, நம்ம முன்னோர்கள்லாம் சிந்திச்சு வரக்கூடியவங்களா? அப்படியே சிந்திச்சு பார்த்து எப்படி அல்லாஹ் ஒருத்தன் தான்டா, வேறு வழியே இல்லை அப்படி சிந்திச்சா வந்தாங்க. இங்கே எல்லாம் சிந்திச்சா தௌஹீத் வந்துச்சு. இஸ்லாம் அப்படியா வந்தது? உழைப்பினால் வந்தது, தியாகத்தினால் வந்தது. ரசூல்லா தாம் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே முஸாப் இப்னு உமைர் இளைஞர், மதீனாவுக்கு போங்கன்ட்டாங்க ரசூல்லா. முஸாப் மதீனாவுக்கு போங்க, நிறைய மூமின்கள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றிலாம் சொல்லுங்கள், போங்கன்னு முஸாப்பை அனுப்பி வச்சாங்க. ரசூல்லா சொன்னது தான் தாமம், வெட்டிப்பட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு மதீனாவுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஊர் மதீனா தான், அப்படிதான் அர்த்தம். முஸாப் எப்படி வாழ்ந்தவர்? முஸாப் இப்னு உமைர் அவர்களை பற்றி ஏராளமான வரலாற்று செய்திகள் இருக்கிறது. பெரும் செல்வந்தர் அவர். செல்வந்தர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வரலாறுகளில் சில செய்திகள் மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் செல்வந்தர். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு அவருடைய குடும்பம் செல்வந்த குடும்பம், உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய குடும்பம் அல்ல, அவர் உடுத்துகிற ஆடைக்கு சிரமப்படக்கூடிய குடும்ப பின்புலத்தை கொண்டவர் அல்ல, அது உறுதி. அதுல எந்த வரலாற்று ஆசிரியருக்கும் சந்தேகமே கிடையாது. அவ்வளவு செல்வந்த பின்புலத்தை கொண்டு வரக்கூடிய முஸாப் அவர்கள் மதீனாவுக்கு போய் சாப்பாடுக்கு அவங்க கொடுக்கறதாங்க சாப்பாடு, அவங்க கொடுக்கறது தான் சாப்பாடு. அதை வாங்கிக்கிட்டு இஸ்லாத்தை சொல்லணும், அல்லாஹ் ஒருத்தன் தான் பிரச்சாரம் பண்ணணும். அங்கே ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்பதால் நபிகள் நாயகத்திடமிருந்து கற்றுக்கொண்ட இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை பற்றி சொல்லணும். அவர் ஹலாலான்னு கேட்டால் ஆமா இது ஹலாலா இல்லையான்னு சொல்லணும். தொழுகை எப்படி தொழ வேண்டும் சொல்லணும். ஏனைய வணக்க வழிபாடுகளின் சட்டங்கள் சொல்லணும்.
அதுவரையிலையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகள் நாயகத்திற்கு என்னென்ன சட்டங்கள் அருளப்பட்டிருந்ததோ அவற்றை கற்றுக் கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனாவுக்கு போங்க, போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னாங்க. அங்கே போய் மதீனாவில் தங்கிட்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் வரும்போது ஒரு பெரும் இளம் படையை ராபிப் இப்னு உமைர் அவர்கள் தயாரித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவில் வந்து காலெடுத்து வைப்பதற்கு முன்பே அங்கே ஒரு பெரும் கொண்ட படை தயாராகிவிட்டது. நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதற்கு, வரவேற்பதற்கு, இந்த மார்க்கத்தை கொண்டாடுவதற்கு. அதில் முஸ்அப் அவர்களுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. ஆனால் அவருடைய தியாகம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற நபித்தோழரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு முறை நோன்பு நேரம், உபரியான நோன்பு நேரம் போல சாப்பாடு, அவருக்கு நோன்பு திறப்பதற்குரிய சாப்பாடுலாம் எடுத்து வைக்கப்படுகிறது. சாப்பாடை பார்த்துட்டு கண் கலங்குறாரு. சாப்பாடை பார்த்துட்டு கண் கலங்குறாரு. நம்மெல்லாம் சாப்பாடு உரப்பா இருக்குதுன்னு கண் கலங்குவோம். மசாலா தூக்கல் திடீர்னு சாப்பிட்டு அழுவோம். என்னப்பா அழுவுறிய? மசாலா தூக்கலாக போட்டாருங்க. அவர் பார்த்துட்டு கண் கலங்குறாரு. அவர் கண் கலங்கியதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவர் சொல்றாரு, என்னை விட சிறந்தவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஹம்சா, அவர் சொன்னார், ஹம்சா என்னை விட சிறந்தவர், உஹதில் கொல்லப்பட்டார். அவர் இந்த உணவுகளை கண்கொண்டு பார்க்கவில்லை. அவருடைய சந்தேகத்தை பாருங்க, அவருடைய கவலையை பாருங்க. அவர் முஸ்அபை நினைவூட்டினார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள், முஸ்அப் இப்னு உமைர் நிச்சயம் என்னை விட சிறந்தவர், அவர் இந்த உணவுகளை கண்கொண்டு பார்க்கவில்லை. நான் அனுபவிக்கின்ற இத்தகைய வசதி வாய்ப்புகளை, இன்றைக்கு நான் அனுபவிக்கிற இந்த வசதி வாய்ப்புகளை என்னுடைய தோழர்கள் அனுபவிக்கவில்லை. இன்னா ஸஹாபி கது மதவ், என்னுடைய தோழர்கள் சென்று விட்டார்கள், இவற்றில் எதையும் அனுபவிக்காமலேயே சென்று விட்டார்கள். அவரே சொன்னார், முஸ்அபின் நிலை இன்னும் சிரமமானது. அவர் மரணித்த பொழுது கஃபன் செய்வதற்கு ஆடை இல்லை. இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு சாப்பாடு, எவ்வளவு ட்ரெஸ், விரும்புகிற ஆடையை நீங்கள் உடுத்துகிறீர்கள், விரும்பிய உணவுகளை நாம் உட்கொள்கிறோம். அல்லாஹ் அத்தகைய வசதி வாய்ப்பை நமக்கு தந்து விட்டான், என் தோழர்களுக்கு தரவில்லையே. கஃபன் செய்வதற்கு ஆடை இல்லையே. தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் அவர். அந்த நிலையை அவர் ஏன் தேர்வு செய்ய வேண்டும்? அவர் நினைத்திருந்தால் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியாதா? விரும்பிய ஆடைகளை உடுத்திக் கொண்டு வாழ தெரியாதா? இந்த மார்க்கத்தை தேர்வு செய்தார். இந்த மார்க்கத்திற்காக உழைப்பு செய்ய வேண்டும் என்பதை தேர்வு செய்தார். இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு மிக்க மனப்பான்மையை தேர்வு செய்தார். அதன் விளைவு இந்த உலகத்தில் பல சோதனைகளை சந்தித்தார். கஃபன் செய்வதற்கு ஆடை இல்லை. இன்னைக்கு கஃபன் செய்வதற்கு ஆடை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில யாராவது இருக்கிறோமா? யாராவது இருக்கிறாங்களே? அப்படி ஒரு செய்தி நம்ம கேள்வியாவது பட்டுப்போமா? கஃபன் செய்யறதுக்கு ஆடை இல்லையா அவருக்கு? கேள்விப்பட்டிருக்கிறோமா? நல்லா இருக்கும்போது ஆடை இருக்கோ இல்லையோ, கஃபனுக்கு தான் நிறைய ஆடை வரும். வர்றவங்கலாம் கஃபனுக்கு ஆடை வாங்கிட்டு வருவாங்க. கஃபனுக்கு தான் சூப்பர். அவர் நல்லா இருக்கும்போது கூட அவ்வளோ அத்தர் போட்டிருக்க மாட்டார். கஃபனுக்கு அவ்வளோ அத்தர். அதுக்கு பேர் என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த அத்தருக்கு பேரே அப்படி வச்சிருக்கிறாங்க. ஏன் அதை பூசிட்டு நேராக அவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கே போகணும்னு ஒரு ஆசை மக்களுக்கு. கொள்கை சரியாக இருந்தால் தானே போக முடியும். அப்போ இங்கே நாம் எண்ணி பார்க்க வேண்டியது, தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. தலையை மறைங்க, கால் பகுதிக்கு புல்லை எடுத்துக்கொண்டு வச்சு, இதுகிருங்கிற ஒரு புல், அதை வச்சு காலை மறைச்சாங்க. இந்த நிலையை இவ்வளவு சிரமப்பட்டாங்களே, முஸ்அப் இப்னு உமைர் சிரமப்பட்டாரு. அவர்களெல்லாம் இப்படி சிரமப்பட வேண்டும் என்கிற அவசியம் ஏன்? என்ன காரணம்? இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்ததின் பேரில் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சார பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டதால் இந்த சிரமங்களை அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள். தெரிந்தே தேர்வு செய்து கொண்டார்கள். முஸ்அப் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் இந்த கொள்கையை விட்டுட்டேன், எனக்கு இஸ்லாம்லாம் தேவையில்லை, முகமது நபி தேவையில்லை சொல்லிட்டா போதும். அவங்க தாயார் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாங்க. சுகபோகமான வாழ்க்கையை வாழலாம், விரும்பிய ஆடைகளை உடுத்திக் கொள்ள முடியும், எனக்கு வேண்டாம், இந்த வசதி வாய்ப்பு எனக்கு வேண்டாம், விட்டொழித்து விட்டு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். கொள்கையை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். தாவா பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். தங்களுடைய பொருளாதாரத்தை அர்ப்பணித்தார்கள், தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வலம்மா ரஅல் முஃமினூன அல் அஹ்ஸாப், நபிகள் நாயகத்தால் உருவாக்கப்பட்ட அந்த தோழர்கள் தியாகம் செய்யக்கூடிய, அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவார்களேயானால் அதனை விட்டுவிட மாட்டார்கள். அதனை தங்களுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்பாகவே கருதுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலம்மா ரஅல் முஃமினூன அல் அஹ்ஸாப், மூமின்கள் கூட்டுப்படையை கண்ட பொழுது, கூட்டுப்படை எல்லாம் சேர்ந்துட்டான், யூதர்கள் சேர்ந்துட்டாங்க, இணைவிப்பாளர்கள் சேர்ந்துட்டாங்க. யூதர்களில் பல குரூப் இருக்குது, அவங்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடு இருக்கு. எல்லா கருத்து வேறுபாட்டையும் விட்டுவிட்டு முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும், நபிகள் நாயகத்தை கருவறுக்க வேண்டும்,
எப்படி இந்த மதீனாவில் சுகபோகமான நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்கிறார்கள், இடமளிக்க கூடாது. மதீனாவிலிருந்து இவங்களை துரத்தி அடிக்கணும், முடிவு கட்டிட்டு வர்றான். நமக்குள்ள உள்ள கருத்து வேறுபாட்டையெல்லாம் விட்டுருவோம், முடிவு கட்டிட்டு வர்றான். யூதர்கள் இணை வைப்பாளர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள், எல்லாம் சேர்ந்து முஸ்லிம்களை தாக்குறதுக்கு அட்டாக் பண்றதுக்கு தயாராயிட்டான். இப்படி ஒரு நிலை வந்தால் கண்டிப்பாக அந்த களத்தில் இருக்கிற மூமின்கள் யாராக இருந்தாலும் அச்சம் ஏற்படும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வலம்மார் அல் முஃமினூன் அல் அஹ்ஸாப், மூமின்கள் கூட்டுப்படையை கண்ட பொழுது காலு, அவர்கள் சொன்னார்கள், ஹாதாமா வஅதன அல்லாஹு வ ரசூல், இது அல்லாஹ் நமக்கு வாக்களித்தது, நம்முடைய தூதர் வாக்களித்தது நடந்து விட்டது. அல்லாஹ் சொன்னான் அல்லவா, ரசூல் சொன்னார்கள் அல்லவா, சத்தியத்தில் இருந்தால் சோதனை வரும் என்று இதோ கண்ணுக்கு முன்பாக அல்லாஹ் சொன்னது நடக்கிறது, தூதர்கள் சொன்னது நடக்கிறது. ஓ சதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையே சொன்னார்கள். ஒமா ஜாதஹும் இல்லா ஈமானு வ தஸ்லீமா, இந்த சம்பவத்தை பார்த்ததற்கு பிறகும் அவர்களுக்கு ஈமான் அதிகரித்தது, கட்டுப்படுதல் அதிகரித்தது. இதுக்கப்புறம் தான் நம்ம அல்லாஹ்வுக்கு இன்னும் பியூரா கட்டுப்படணும், ரசூலுக்கு நாம் கட்டுப்படணும் என்கிற உத்வேகத்தை பெற்றார்கள். அல்லாஹ் பாராட்டுறான் அவங்க ஈமானிய உறுதியை, அர்ப்பணிப்பு மனப்பான்மையை. ஒரு சிரமத்தை நான் கொடுத்தா அவன் பயப்படலை, இதான் எனக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தது, ரசூல் வாக்களித்தது, அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த மக்களை பாராட்டுகிறான். இப்படி ஏராளமான சம்பவங்களை சொல்ல முடியும். நாம் இங்கே கேள்வி எழுப்போது, அல்லாஹ்வுடைய கிருபையில் நாம் ஒரு ஜமாத்தை கட்டமைத்து அதில் மாநில நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், கிளை நிர்வாகம், பேச்சாளர்கள் என்று பல்வேறு வகைகளை நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொள்கிறோம் என்றால், நம்ம அளவில் இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கா? நம்ம அளவில் முஸ்லீமாக இருந்தால் போதுங்க, வேளை நம்ம தொழுகணும், நம்மளால் நல்ல நோன்பு வைக்கணும், நம்ம அளவில் முஸ்லீமாக இருந்தால் போதும் என்பதற்காகவா? நாம் இப்படிப்பட்ட நிர்வாக கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதன் நோக்கம் ஏனைய மக்களுக்கு எடுத்து சொல்லணும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான். அந்த பிரச்சாரத்தில் நாம் உயிர் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மால் முடிந்த சின்ன சின்ன அர்ப்பணிப்புகளை செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? நேரம் ஒதுக்க தயாராக இருக்கிறோமா? எல்லாரும் என் உள்பட அனைவரையும் சேர்த்து தான் நம்ம கேட்குறோம். சஹாபாக்களின் தியாகத்தை நம்ம பார்க்குறோம், நன்மக்களின் தியாகத்தை பார்க்குறோம், தூதர்களின் தியாகத்தை பார்க்குறோம், படிக்கிறோம். அதிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட பாடம் என்ன? நான் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக எதையேனும் ஒன்றை, என்னால் இயன்ற ஒன்றை, முடிந்த ஒன்றை தியாகம் செய்ய நான் தயாராக இருக்கிறேனா? நேரத்தை தியாகம் பண்ண தயாராக இருக்கிறேனா? பொருளாதாரத்தில் என்னால் இயன்ற ஒரு பங்களிப்பை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேனா? தமிழ்நாட்டில் தௌஹீத் வளர்ந்ததுக்கு காரணம் தியாகம் தானே. ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள மக்கள் அடி உத வாங்காட்டி இன்னைக்கு இவ்வளவு இந்த அளவுக்கு வளர்ந்துருப்போமா? ஒவ்வொரு ஊர்லையும், ஒவ்வொரு கிராமத்திலையும், குக்கிராமத்திலையும் பள்ளிவாசலில் தொலை போனால் அடித்தான், விரட்டினான். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால தானே. தப்தர் புக்கு தரமாட்டேன்னா, மௌத்தா போயிட்டு அடக்கம் பண்ண விடமாட்டோம்னா, அப்படி அச்சுறுத்தும் பொழுது அன்னைக்கு ஒரு ஊரில் தௌஹீத்வாதினா 4 பேர் 5 பேர் 10 பேர் அவ்வளோதான், பயப்படாமல் இருந்தான். தரமாட்டியா, போட வேண்டான்ட்டா, அப்போவே சொன்னான். அப்படி சொன்னதுனால தானே இன்னைக்கு பெரிய பெரிய மர்க்கசுகள் எழும்பி இருக்கிறது. இல்லைன்னா அன்னைக்கு இந்த மர்க்கசுகள்லாம் வந்திருக்குமா நமக்கு? தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான மர்க்கசுகள் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறானே. அன்னைக்கு சொந்தமாக ஒரு மர்க்கஸ் இல்லை. தொழுகணும்னா அந்த பள்ளிக்கு தான் போய் தொழுகணும், அங்கே தொலை போனோம்னா ஊர்பட்ட அனாச்சாரம். அப்போதே நம்முடைய மக்கள் அந்த அனாச்சாரத்தை தவிர்த்து 2வது ஜமாத் தான் வைப்பாங்க. இன்னைக்கு வயோதிக நிலையில் இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் அவர்களுடைய இளம் பருவத்தில் இந்த கொள்கை பிரச்சாரத்திற்காக பாடுபட்டவர்களாக இருந்தால் எவ்வளவு சிரமத்தை சந்திச்சிருப்பாங்க. நமக்கு அவை வெறும் செய்திகள், அவர்களுக்கு அது அனுபவங்கள். ஒரு ஊரில் 1 பேர் 2 பேர் தான் இருப்பாங்க, ஊர் நிற்கம்ன்றுவான், யாரும் பேச மாட்டாங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், வாடகை வீடாக இருந்துச்சுன்னா வாடகை வீடை காலி பண்ணுவான். அவ்வளவு கஷ்டப்பட்டு தானே இன்னைக்கு கொள்கை வளர்ந்துச்சு. ஆனால் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்றதற்கு பிறகு இன்னைக்கு நம்ம சிரமப்பட தயாராக இருக்கிறோமா? கஷ்டப்பட தயாராக இருக்கிறோமா? ஒரு திருமண பிரச்சாரமே பண்ணுவோம், ஒரு மெகாபன் பிரச்சாரம் பண்ணுவோம்னா ரொம்ப யோசிக்கும். ஜாபிர் அவர்களுடைய தகப்பனார் அப்துல்லா சிரமப்பட்டாரே, அதோடு நம்முடைய இந்த வேலையை ஒப்பீடு செய்து பாருங்க, சிரமமா? யாசிர் அவர்கள் கொல்லப்பட்டாரே, சுமையா அவர்கள் கொல்லப்பட்டார்களே, ஹுபைப் அவர்கள் கொல்லப்பட்டார்களே, கொல்லப்படுவதற்கு முன்பாக 2 ரக்காத் நான் தொழுதுக்கிறேன்னாரே, நேரத்தை எல்லாம் சொல்லி நாளை சொல்லி இந்த நாளில் இந்த நேரத்தில் உன்னை கொல்வோம் என்று சொன்ன போதும் அச்சப்படாமல் தான் மரணிப்பதற்கு தயார் என்று வெளிப்படுத்தினாரே. அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு மெகாபோன் பிரச்சாரத்துக்கு போகிறது சிரமமா நமக்கு? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு தாவா பணியில் கடந்த காலங்களோடு ஒப்பிடும் பொழுது ஒரு மிகப்பெரிய சோர்வு நிலை ஏற்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய அருளால் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம பணிகள் சிறப்பான முறையில் சென்று கொண்டிருக்கிறது.
அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த செயல் திட்டத்தின் பேரில் தமிழகமெங்கும் வீரியமிக்க பிரச்சாரம், பல மாவட்டங்களில் மாவட்ட அளவிலான மாநாடு, நாமே எதிர்பார்க்காத வகையில் பல ஊர்களில் பிரச்சாரம். மற்ற அமைப்புகளோடு ஒப்பிடும்போது சரி, நம்முடைய கடந்த கால பணிகளோடு ஒப்பிடும் பொழுது இது போதுமானதா? ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தௌஹீதை வளர்க்க பாடுபட்ட கொள்கை சகோதரர்களுடைய உழைப்போடு ஒப்பிடும் பொழுது இது போதுமானதா? தாத்துர் ரிகா என்கிற ஒரு யுத்தம். தாத்துர் ரிகானா ஒட்டு துணி யுத்தம் அப்படின்னு அர்த்தம். ஒட்டு துணி, அது என்ன ஒட்டு துணி? அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபித்தோழர் சொல்கிறார், முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, நாங்கள் தாத்துர் ரிகா என்கிற அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டோம். அப்படின்னா அவங்களுக்கு அரபி சொல்லும் போது ஒட்டு துணி யுத்தத்தில் கலந்து கொண்டோம் சொல்றதா தானே அர்த்தம். அப்போ அது பேர் காரணம் சொல்றார். அந்த யுத்தத்தில் வாகனமே இல்லைங்க. அபு மூசா சொல்றார், அந்த யுத்தத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம், வாகனம் இல்லை, 6 பேருக்கு ஒரு ஒட்டகம். எப்படி 6 பேருக்கு ஒரு ஒட்டகம்? 6 பேர் ஒட்டகத்தில் ஏறி உட்கார முடியுமா? முறை வைத்து நாங்கள் ஒட்டகத்தில் பயணித்தோம். 2 பேர் உட்காரலாம், மிச்சமுள்ள 4 பேர் கீழே ஒட்டகத்தை இழுத்துட்டு போகணும். அந்த 2 பேர் கீழே இறங்கணும். இன்னொரு செட்டு 2 பேர் மேலே உட்காருவாங்க. ஏழை 4 பேர் ஒட்டகத்தை இழுத்துட்டு போகணும், அல்லது ஒட்டகத்து கூட நடையா நடந்து போகணும். இப்படி 6 பேருக்கு ஒரு ஒட்டகம். அந்த அளவுக்கு வாகன பற்றாக்குறை இருந்துச்சு. போனோம். போகும்போது 2 பேர் தான் உட்கார முடியும், மிச்சமுள்ள 4 பேர் பல கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்து 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 எங்கள் கால் நகங்கள் இருக்குல்ல, கால் நகங்கள் எல்லாம் உடைந்து விட்டது. உடைந்த நகை இடுக்கிலிருந்து ரத்தம் வழிந்தோடியது. அந்த ரத்தத்தை நிறுத்துவதற்காக, விரல்களின் வலியை தணிப்பதற்காக ஒட்டு துணியை எடுத்து கால் விரல்களில் கட்டி கொண்டோம். ஆகவே அந்த யுத்தத்திற்கு பெயர் தாத்துர் ரிகா, ஒட்டு துணி யுத்தம். ஒட்டு துணியை எங்க கட்டிக்கிட்டாங்களாம்? கால் விரல். நடந்து நடந்து நம்ம கால் விரல் உடையிற அளவுக்கு நம்ம நடக்க முடியுமா? நமக்கு அதெல்லாம் சொன்னா நமக்கு சாத்தியமே இல்லை. இப்போ நம்ம இன்னைக்கு நடக்கிறதே நமக்கு சாத்தியம் இல்லை. ஃபர்ஸ்ட் அதுதானே, நடக்கிறதே சாத்தியம் இல்லை. எல்லாம் ஆட்டோமேஷனாக தான் இருக்கணும். காலை வச்சு கிக் பண்ணுறதுலாம் கூட கிடையாது. அதுவே இன்னைக்கு சிரமம். பட் நமக்கு கூட வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியான யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் நடந்து நடந்து நம்முடைய நகங்கள் உடைந்து போய் ரத்தம் வழிந்தோடைய வரலாறு நமக்கு இருக்கா? சின்ன பிள்ளையில் அப்படி நிகழ்வு நமக்கு வந்திருக்கலாம். எப்போ கிரிக்கெட் விளையாடும் போது அங்கங்கே ஆடி ஓடி கீழே விழுந்து முட்டு பேந்துடும், முட்டிலிருந்து நகம் ரத்தம் வரும். ஓடி கொண்டிருக்கும் பொழுது கால் நகம் டக்குன்னு தரையில் கல்லில் பட்டு லேசாக நகம் பேந்து அதுலேருந்து ரத்தம் வரும். இதெல்லாம் ஓடி விளையாண்டு கல்பட்டு அடிபட்டு வரக்கூடிய ரத்தம். நடந்து நடந்தே ரத்தம், கால் பாதம் நகத்தை தாங்க முடியலை. அதிகமாக நடந்ததின் வெளிப்பாடாக கால் பாதம் நகத்தை தாங்க முடியாமல் நகத்தை உடைத்துக்கிட்டு வெளியே கொண்டு வருது. அதனால் ஒட்டு துணியை கட்டிக்கிட்டோம். அந்த யுத்தத்திற்கு பேர் தாத்துர் ரிகா. அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த சம்பவத்தை சொல்லும்போது அவரும் பங்கெடுத்த காரணத்தினால, நான் பங்கெடுத்த இந்த சம்பவத்தை பற்றி நானே சொல்வது எனக்கு ஒரு சங்கோஜமாக இருக்கிறது என்று சொல்லியே சொல்கிறார். நானும் அந்த யுத்தத்தில் பங்கெடுத்தேன். அவர் கஷ்டப்பட்டதை சொல்கிற மாதிரி வருதில்லை. அது அவருக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு உறுத்தல், அப்படி உறுத்தல் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அப்படி வந்திருக்கிறது. அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அப்படி வந்திருக்கிறது. அப்போ பாருங்க எப்படி சிரமப்பட்டிருக்கிறாங்க. நடந்தே யுத்தத்தில் பல மைல் தூரம் நடந்து சென்று சிரமப்பட்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் அப்படி கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு வாகனத்தில் 3 பேர், வாகனம் இல்லை, பற்றாக்குறை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிடுறாங்க, நிறைய சஹாபாக்கள் எல்லாம் அழைச்சாங்க, நிறைய வீரர்கள் தயாராக வந்திருக்கிறாங்க. யார் யார்கிட்டையெல்லாம் சொந்த வாகனம் இருக்கோ அவங்கள தேர்வு செஞ்சுட்டாங்க. சொந்த வாகனம் இல்லாதவங்களெல்லாம் நீங்கள் திரும்பி போங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். உங்ககிட்ட வாகனம் இல்லை, நம்மகிட்டையும் வாகனம், எங்ககிட்ட அரசு இடத்துல வாகனம் இருந்தால் அதை தருவோம், அதுவும் இல்லை, நீங்கள் கிளம்பி போங்கன்ட்டாங்க. கிளம்பி போங்கன்னா நமக்கெல்லாம் அப்படி சொல்லப்பட்ட என்னவா இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றினாப்பா, நாம் தப்பித்தோம் நாம் நினைப்போம். நபிகள் நாயகம் அந்த தோழர்களை, உங்ககிட்ட வாகனம் இல்லையா, எங்ககிட்ட இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்க, கிளம்புங்கன்ன உடனே அவங்க கிளம்பி போக மறுக்கிறாங்க. அதையும் தாண்டி அல்லாஹ்வின் தூதர், இல்லை நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், உங்கள் இல்லங்களுக்கே புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது கண்ணீர் வடித்தார்கள். அல்லாஹ் அதற்குண்டான காரணத்தை திருக்குர்ஆனில் சொல்கிறான். வலா அலல்லதீன இதா மா அத்தௌக் லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி. நபியே, அவர்கள் உம்மிடம் வந்தார்கள், நீங்கள் அவர்களை வாகனத்தில் ஏற்றி விடுவீர்கள் என்று நம்பி வந்தார்கள். சஹாபாக்கள் வந்ததுடைய நோக்கம், நம்ம கிட்ட வாகனம் இல்லைன்னாலும் ரசூலுல்லாஹ் நமக்கு வாகனத்தை தருவாங்க, அதில் ஏறி நம்ம யுத்த களத்தில் பயணித்தே தீர்வோம், நான் இன்றைக்கு போர் வீரன், அந்த நன்மையை பெற்றே தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்தாங்க.
ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, குல்தல்லா அஜிதுமா அஹ்மிலுக்கும் அலை, உங்களை ஏற்றி விடுவதற்கு என்னிடத்தில் வாகனம் இல்லை என்று சொன்னீர்கள். தவல்லவ், அவர்கள் திரும்பி சென்றார்கள். வஅய்னுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், செலவு செய்வதற்கு நம்மிடத்தில் சொந்த வாகனம் இல்லையே, நமக்கு மட்டும் சொந்த வாகனம் இருந்திருந்தால் அந்த நபி நம்மளை திருப்பி அனுப்பியிருப்பாரா? சொந்த வாகனம் இல்லாமல் போயிடுச்சே என்று கவலைப்பட்டு கண்ணீர் வடித்தவர்களாக திரும்பி சென்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த அழுகையை உண்மை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். மன தூய்மையோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிர்களை தியாகம் செய்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. நம் தோழர்களுக்கு கிடைத்து விட்டது, அவர்களுக்கு வாகனம் இருக்கிறது, அல்லது அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் வாகனத்தை கொடுத்துட்டாங்க, நமக்கு தராமல் விட்டாங்களே, நமக்கு மாத்திரம் இன்னைக்கு சொந்த வாகனம் இருந்திருந்தால் இன்னைக்கு நான் களத்தில் நின்று இருப்பேனே என்று கவலைப்பட்டவர்களாக கண்ணீர் வடித்தவர்களாக திரும்பி சென்றார்கள். எப்படி பாருங்க, மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் பண்ணுறதை, உழைப்பு பண்ணுறதை அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு இல்லை என்று சொல்கின்ற பொழுது அவங்க ஏங்கி போகிறாங்க, கவலைப்படுறாங்க, அழுகிறாங்க. அதே யுத்தத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாகனத்தில் 3 பேர், ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாகனத்தில் பயணிப்பதற்கு 2 நபித்தோழர்களை அழைத்துக் கொண்டார்கள். அபூ லுபாபா அவர்களையும் அலி அவர்களையும் அழைத்துக் கொண்டார்கள். வாங்க நாம 3 பேர் இந்த ஒட்டகத்தில் போவோம்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒரு ஒட்டகத்தில் 2 தான் பயணிக்க இயலும். ரசூலுல்லாஹ் அலி மேலே உட்கார்ந்துருக்கிறாங்க, அபூ லுபாபா நடந்து வர்றார் கொஞ்ச தூரம். அடுத்து ரசூலுல்லாஹும் அபூ லுபாபாவும் அலி நடந்து வர்றார். இப்போ கீழே யார் இறங்கணும்? ரசூலுல்லாஹ் இறங்கணும். ரசூலுல்லாஹ் கீழே இறங்கும் போது சஹாபாக்கள் அலி அவர்களும் அபூ லுபாபா அவர்களும் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஒட்டகத்தில் இருங்க, நீங்க இறங்காதீங்க, உங்க சார்பா நாங்க நடந்து வரோம், உங்க சார்பா நாங்க ஒட்டகத்தை இழுத்துட்டு வரோம், நாங்க நடந்து வரோம். உங்கள் முறை வரும்பொழுது மாறி மாறி நாங்கள் 2 மட்டுமே, அலி கீழனா அபூ லுபாபா மேலே, அபூ லுபாபா கீழனா அலி மேலே, நாங்க 2 பேர் பார்த்துக்கிறோம், நீங்க உட்காருங்க, அல்லாஹ்வின் தூதர் நீங்க உட்கார்ந்து இடத்த விட்டு இறங்காதீங்க அப்படின்னாங்க. நீங்க எது கஷ்டப்படணும்னாங்க. இது மாதிரி நமக்கெல்லாம் சொல்லப்படுச்சுன்னு வைங்க, நீ தான்ப்பா ஒன்ன மாதிரி ஊர் உலகத்தில் எவன் இருக்கிறான் சொல்லு பார்ப்போம், தங்கமான மனசுங்க, ஓன் தங்கமான மனசுங்க, உனக்கு எந்த கஷ்டமும் வராது, சரிப்பா நான் வாகனத்திலே உட்கார்ந்துக்கிறேன், நீ நட, நம்ம சொல்லிடுவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை, என் முறை வரும்போது நான் கீழே இறங்கிறேன், நீங்க வாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் காரணம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் சிரமப்பட்டு நீங்கள் மாத்திரமே நன்மையை கொள்ளையடிக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய பாதையில் சிரமப்படுகின்ற நன்மையை எனக்கு கிடைக்கக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எனக்கு தேவை நன்மை எனக்கு வேண்டாமா? மா அன அகுனா அனில் அஜ்ரி மின்குமா, உங்கள் இருவருக்கும் எந்த நன்மை தேவையோ அதே நன்மை எனக்கும் வேண்டும், எனக்கும் வேணும். அல்லாஹ்வுடைய பாதையில் நானும் கஷ்டப்படுவோம்பா, எனக்கும் நன்மை வேணும், என்னுடைய நன்மையை விட்டு கொடுப்பதற்கு நான் தயார் இல்லை, என் நன்மையெல்லாம் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், அது எனக்கு வேணும், நான் நடந்துடுறேன். அதோட ரசூலுல்லாஹ் குத்தலாவும் சொன்னாங்க, என்னை விட நீங்க 2 பேரும் என்ன பலசாலியா? ரசூலுல்லாஹ்வுடைய உடல் பலம் எப்படிப்பட்டது? ரசூலுல்லாஹ் 60 வயசுல 60 வயது முதியவர் போலவா இருந்தாங்க? அவ்வளவு திடகாத்திரமா இருந்தாங்க. ஒமா அன்துமா பி அக்வா மின்னி, என்னை விட நீங்கள் இருவரும் உடல் வலிமை பெற்றவர்களும் அல்லவே, உடல் வலிமை என்று போட்டி போட்டாலும் உங்க 2 பேரோட நான் பலசாலி. உண்மையில ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அளவுக்கு பலம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம 30 வயசு இளைஞரா இருப்போம், கீழே குனிஞ்சி நிமிந்தம் குறுக்கு பிடிச்சிருச்சுன்றார். மாடிப்படி ஏறுங்கன்னா, மாடிப்படி ஏறினா எனக்கு இடுப்பு விழா எலும்பு ஒடிஞ்சிரும் பயன்றுவார். நம்ம இவ்வளவு நோயை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம சுற்றுவோம். ரசூலுல்லாஹ் 60 வயசுலேயும் அவ்வளவு திடகாத்திரமா இருந்தாங்க. அப்போ உடல் வலிமையிலையும் உங்களை விட நான் பலசாலி, நன்மை எனக்கும் வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் சிரமப்படுதல் என்று வரும்பொழுது என் நன்மையை நான் விட்டு கொடுப்பதற்கு தயார் இல்லை. நாம நன்மைன்னா அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். சஹாபாக்களுக்கு நன்மைனா விட்டு கொடுக்க மாட்டாங்க. முதல் சப்புல இடமா சீட்டு குலுக்கி போடக்கூடிய அளவிற்கு போட்டி வரும், அவ்வளவு நன்மை அதில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் வெளிப்பாடு என்ன? நன்மைனா அவங்க அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நபிகள் நாயகமும் அந்த பண்பை கொண்டிருந்தாங்க, எனக்குரிய நன்மை எனக்கு வரணும். நாம் இன்றைக்கி சின்னஞ்சிறிய விஷயங்களுக்கு கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு தெருமுனை கூட்டம், ஒரு மெகாஃபோன் பிரச்சாரம், ஒரு வால் போஸ்டர் ஓட்டுறது, ஒரு தனிநபர் தாவா. இன்றைக்குள்ள இளைய தலைமுறையினரை சத்திய மார்க்கத்தின்பால் ஈர்ப்பதற்கு தனிநபர் தாவா தானே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தனிநபர் தாவா இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த கொள்கையின்பால் வளரும் தலைமுறையை நம்மால் ஈர்க்க முடியும்? பணி செய்வதற்கு நம்ம யோசிக்கிறோம், 500 பேர் இருக்கிறோம், மக்கள் இல்லாமல் இல்லை. தாவா செய்வதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு, இந்த மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு சுமத்தி இருக்கிற பணிகளை, பொறுப்புகளை விளங்காமல் இருக்கிறோம், அதை நம்ம புரியாமல் இருக்கிறோம். இதெல்லாம் தூதர்கள் செய்ய வேண்டிய பணி என்று நினைக்கிறோம். அதுக்குத்தான் நம்ம ஆரம்பத்தில் அந்த வசனத்தை சொன்னோம், அல்லாஹ் தூதர்களின் மீது மாத்திரம் இந்த பணியை சுமத்தவில்லை, தூதர்கள் மீது மட்டும் சுமத்திருந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன் அன்சாரி இலல்லாஹ் என்று கேட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு யாருப்பா உதவி செய்வாள்? குஃப்ரை பார்க்குறோம்பா, இந்த குஃப்ரை ஒழிக்கணும், இதை அழிக்கணும், ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டணும், தௌஹீதை எடுத்து சொல்லணும்,
மக்கள்கிட்ட உள்ள மூட பழக்க வழக்கங்களை அழித்தொழிக்கணும், எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று கேட்டார்களே, கேட்ட மாத்திரத்தில் மக்களிடமிருந்து பதில் வந்தது, நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள். ஈசா நபியை கவலைப்படாதீங்க, நாங்கள் வர்றோம், உங்களோட பிரச்சாரம் பண்ண வர்றோம். வந்தாங்க. இன்றைக்கு அதே அழைப்பு நம்முன் இருக்கிறது. ஈசா நபியின் மூலமாக அல்ல, நபிகள் நாயகத்தின் மூலமாக அல்லாஹ்வின் தூதருக்கு வழங்கப்பட்ட இந்த பொறுப்பு, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இந்த பொறுப்பை சுமத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். நம்மில் எத்தனை பேர் இந்த பொறுப்புகளை சுமந்து கொண்டு மக்களை சந்தித்து நம்முடைய பொறுப்பை உணர்ந்து பிரச்சாரம் செய்வதற்கு கொஞ்சம் கொஞ்சம் அர்ப்பணிப்பு இருந்தால் போதுங்க. நாள் முழுக்க இதிலேயே கிடக்கணுங்கிற அவசியம்னா இல்லை. காலையிலிருந்து மாலை வரை வேலை ஓகே. வாரத்தில் ஒரு 2 நாள், வாரத்தில் ஒரு 2 நாள் தனிநபர் தாவாவுக்கு போக முடியாதா? அசர்லேருந்து இஷா வரை போக முடியாதா? வாரத்தில் 2 நாள். அவர்கள் சிந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், நாம் தாவா செய்வதற்கு தயாராக இருக்கிறோமா? ஒரு மாணவனை போய் சந்தித்து தாவா பண்ண நம்ம தயாராக இருக்கிறோமா? ஒரு புதிய இளைஞன் உருவாகி கொண்டிருக்கிற ஒரு இளைஞன், அவன் எம்டியாக வரும்பொழுதே அவனை போய் சந்தித்து இந்த கொள்கை தான் சரின்னு சொன்னால் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறான். நாம் சந்திப்பதற்கு தயாரில்லை, அவனுக்கு எடுத்து சொல்வதற்கு தயாரில்லை, நேரத்தை ஒதுக்குவதற்கு தயாரில்லை. சின்னஞ்சிறிய விஷயங்களில் நமக்கு மாத்திரம் நமக்குள் பிணக்கப்பட்டு நம்முடைய தாவாவை நாம் பால்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அதற்கு இடமளிக்காமல் அல்லாஹ்வுடைய அருளால் புது மனிதர்களாக தாவாவினுடைய சிந்தனையால் உத்வேகம் பெற்ற, நபித்தோழர்களின் வாழ்க்கை வரலாற்றால் உத்வேகம் பெற்ற நன்மக்களாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்டு இந்த தாவா களத்திற்காக நம்மால் என்ற பங்களிப்பை, நம்மால் என்ற சின்னஞ்சிறிய அர்ப்பணிப்புகளை செய்ய முன் வருவோமாக என்று கேட்டு அல்லாஹ் அந்த நல்வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.